பிரைஸ் தி லார்ட். வேதாகம நண்பன் அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கேலண்டர் ரிசீவ் ஆச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டுக்கும் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கூகுளில் அந்த லென்ஸில் கிளிக் பண்ணி நமக்கு இப்போது April 15 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த April 15 கிட்ட உங்களுடைய அந்த ஸ்கேனரை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி அந்த லிங்க் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஒரு காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு மெம்பர் நம்பர் இல்லை அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு மெம்பர் நம்பர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்றைய தியானமில் மாமனிதர்களை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி காரி டென் பூம் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்போ பிறந்தாங்க, நெக்ஸ்ட்டு அவங்க எப்போ இறந்தாங்க, நெக்ஸ்ட்டு அவங்க என்னென்ன மாதிரிலாம் வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பேராகிராஃபில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு கதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சில நேரங்களில் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கும் போது என்னடா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளை உற்சாகமூட்டுறதுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. சில பேர்த்துக்கு கதைனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம கொஞ்சம் என்கரேஜ் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஃபார் ஒரு ரிலாக்ஸேஷன் தான். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வேதாகம வார்த்தை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 இமேஜையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கீழே 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஸோ சில பேருக்கு விடுகதைனாலே ரொம்ப பிடிக்கும். கொஷின் கேட்டு அவங்க என்ன மாதிரி ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விடுகதை சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கும் இங்கே ஒரு விடுகதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பைபிள் ரிலேட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு இந்த 3 கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வாக்குத்தத்தம் வாசிப்பது எங்கே. சில பேர் இந்த காலத்தில் யாரும் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. டெய்லி ஒரு நாள் இருக்கும். அந்த நாளுக்குரிய வசனத்தை மட்டும் கேலண்டரில் படிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இது மூலமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஸோ இதை நம்ம என்ன படிச்சுட்டு கீழே இருக்கிற அந்த 3 ஆப்ஷனில் பைபிளில் எங்கே இருக்குது, ஸோ அதை சர்ச் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஒரு நாளைக்கு இப்போ 3 வசனத்தை நம்ம ரீட் பண்ண மாதிரி இது ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிறிஸ்துவ வரலாற்றில் இன்று. ஸோ இந்த April 15 என்னென்னலாம் நடந்துச்சு, சம்பவித்தது, ஸோ அதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு சில நேரங்களில் தெரியாது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச இதை April 15 கிறிஸ்துவ வரலாற்றில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அநேக காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய சிறப்பு சலுகை என்ன, அவங்க நமக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா ஸோ அவங்களே கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த புக்கை நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி அறிந்து கொள்வோம் ஒரு கிறிஸ்தவ நிறுவனம். நமக்கு என்னென்ன நிறுவனம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தினுடைய பேர் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் இந்தியா மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அவங்கள பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய கிறிஸ்துவ நிகழ்வுகள். ஸோ இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ April 13 17 வரைக்கும் பாஸ்டர் எசேக்கியா ஃப்ரான்சிஸ் அவங்க நாக்பூரில் ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம விருப்பப்படுறவங்க இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கையெழுத்து வேதாகம சாதனை பயணம். யாரெல்லாம் அந்த கையெழுத்து வேதாகமம் எழுதி சாதனை படைச்சிருக்காங்க, ஸோ அவங்கள பற்றி தானே ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க அது யூடியூப்பில். நெக்ஸ்ட் வேதாகம நண்பன் நிகழ்வுகள். ஸோ இந்த வேதாகம நண்பன் தான் இதை நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுடைய நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக நமக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுட்டு
கடைசியாக சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன்.